ரிஷி, நம்ம தமிழக முதலமைச்சர் இப்ப ரீசெண்டா அடையார் பொலிமுகம் விசிட் பண்ணியிருந்தாருல. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வாக் பண்ணும்போது அவர் கையில ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இருந்தது. நோட்டீஸ் பண்ணி அப்படின்றது தெரியல. ஈவன் வீடியோஸ்லயும் பார்த்திருப்போம். அண்ட் அதே மாதிரி சில இமேஜஸ் கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல இமேஜஸ்ல கூட பார்த்திருப்போம். ஒரு குச்சி மாதிரி, ஒரு ஆமா ஸ்டிக் எஸ் மாதிரி கருப்பா. எஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு தெரியல. இந்த சேம் டைப் ஆஃப் குச்சியை வந்து முன்னாடி திமுக எம்எல்ஏ நாஞ்சில் மனோகரன் அவரும் பயன்படுத்தி இருப்பார் நினைக்கிறேன். அதை நான் நியூஸ்ல ஆமா, நான் பார்த்தேன். அவர் கையில் இதே மாதிரி ஒரு குச்சி. எஸ், அவர் யூசுவலி மந்திரக்கோல் வாக்கிங் குச்சி அது. அது அது மந்திரக்கோல் குச்சியா? மந்திரகோலா எந்திரகோலான்றது எனக்கு தெரியல. ஓகே. பட் அதோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இட் மேபி கருங்காலி மரத்தோட ஒரு குச்சி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஓகே. கருங்காலி மரத்தோட அந்த கலர் பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி சிமிலரா இருக்கும். அண்ட் இத ஓகே. பத்தி ஒரு ஒரு கியூரியஸா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில மேபி இது ஒரு ஹெல்த் ரிலேட்டட். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் இருக்கு. இப்ப நீ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஆந்திரா முதலமைச்சர் இருக்காருல்ல, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவரோட விரல பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கும். ஓகே. ஓகே. அந்த ரிங் என்னன்னா அது ஒரு ஏஐ டெக்னாலஜி சார்ந்த ஒரு ரிங். அந்த ரிங் என்ன பண்ணும்னா அவரோட ஸ்லீப் டைம், அவர் எப்போ அவருக்கு வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ், அது தூங்குறது, அப்புறம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அது வந்து மானிட்டரிங் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ மேபி எனக்கும் வந்து மேபி அது ஒரு ஹெல்த் டிவைஸா இருக்குமோன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் மினிஸ்டர் தரப்புல இருந்து அந்த மாதிரி அது என்ன குச்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருக்கும் இது வரைக்கும் எந்த நியூஸுமே போட்டது கிடையாது. பட் அதோட அப்பியரன்ஸ பார்க்கும்போது அது ஒரு கருங்காலி மரத்தோட குச்சியா இருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்செப்ஷன். ஏன்னா யூஸ்வலி அந்த கருங்காலி மரத்தோட பட்டையா இருந்தாலும் சரி, கருங்காலி மாலை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். அது ஒரு டைம்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. எதனாலன்னா அது கழுத்துல நம்ம போட்டுருந்தோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துகள் இருக்கு. ஓகே, ஸோ அதே மேபி அந்த மாதிரி அது ஒரு கருங்காலி மரத்தோட குச்சியா இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டு. ஏன்னா அது மேபி அவரை அதை கையில ஹோல்டு பண்றதுனால ஒரு அக்கு ப்ரெஷர் கைண்ட் ஆஃப் ஒரு தெராப்பி கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஆனா எக்ஸாக்டா அது நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்களே தவிர அது என்ன குச்சி அப்படின்றத இது வரைக்கும் யாருமே ரிவீல் பண்ணல. என்னோட பர்செப்ஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். அது என்னன்னா நம்ம வந்து இப்போ யூஸ்வலி இந்த பால் இருக்குல்ல, யூஸ்வலி இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைலிங் பால் கொடுப்பாங்க, அது அமுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அது எப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணும். மேபி அதே மாதிரி அதை கையில ஹோல்டு பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு பிரிஸ்கான ஒரு பாடி மூவ்மெண்ட்ஸ் மேபி அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன்னா நிறைய இந்த கைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மேபி அது ட்ரிகர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸா இருக்கலாம், ஆர் அது உண்மையாவே ஒரு கருங்காலி குச்சியா கூட இருக்கலாம். ஸோ எந்த எந்த விதத்துக்கும் அது வந்து ஃபன் கிடையாதுல்ல, உண்மையிலே அது வந்து ஒரு சும்மா நம்ம வந்து இந்த கிரிக்கெட் விளையாட போகும்போது கையில குச்சி வச்சு அடிச்சுட்டு போகல, அந்த மாதிரியான குச்சி கிடையாது. அப்படி அவர் டைம் பாஸ் வைக்கிற விஷயமா அது எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ்ல அவர் அது யூஸ்வலி முன்னால வந்து இந்த தியோபிசிக்கல் சொசைட்டில ஒரு வாக்கிங் போவாரு, இந்த மாதிரி நடைப்பயிற்சி பண்ணும்போது எப்பவுமே அந்த குச்சி அவர் கையில பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 feet ஹைட்ல அது இருக்கும். மேபி யாரும் அதை வந்து மேபி அதுக்கு ஆர்டி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது காஸ்ட்லி இல்ல. அந்த குச்சி எல்லாம், கருங்காலி குச்சி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா? காஸ்ட்லி கிடையாது, ஆனா ஒரு தௌசண்ட்ஸ்ல வரும் கண்டிப்பா. மேபி ஒரு 3-4,000 சார் அந்த மாதிரி இருக்கலாம். இஃப் அட் ஆல் இட் இஸ் அந்த கருங்காலி மரத்தோட குச்சியா இருந்துச்சுன்னா மேபி அந்த ரேஞ்சில தான் இருக்கும். பட் அதோட பர்பஸ் என்ன, அது இந்த மாதிரி குச்சி விக்கிதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆர் நம்ம நினைக்கிறத தாண்டி அது ஒரு ஏஐ டிவைஸா இல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்த் மானிட்டரிங் டிவைஸான்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் எனக்குமே ஸ்டில் அந்த கியூரியாசிட்டி இருக்கு. யாராச்சும் அதை டீகோட் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்ல, முதலமைச்சர் சைட்லயே வந்து முதலமைச்சர் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா, இந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவாரா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மந்திரக்கோளாறு இந்த மாதிரி ஒரு குச்சியை பயன்படுத்தும் போது அது குச்சி, இந்த மந்திரக்கோள் குச்சி தானா, கருங்காலி குச்சி தானே வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு தோணுது. கண்டிப்பா அது மந்திரக்கோள் குச்சி என்ன இருக்காது. ஏன்னா அவரு வந்து அவரு திராவிட மாடல், அதனால கண்டிப்பா அந்த மாதிரி மந்திரக்கோள்லாம் அவர் வச்சிருக்க மாட்டாரு.
இல்ல சில இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் கிஃப்ட் கொடுத்ததா நம்ம பார்த்தோம் இல்ல, சில இடத்துல வந்து சில நியூஸ் பேப்பர்ல அது பொய்யா உண்மையான்னு தெரியல, ஒய்ஃப் தான் அதை மேபி அந்த நரேட்டிவா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாமே சும்மா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டோரி தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் தெரியல. சோ எனிவே அது வந்து உண்மையிலே ஃபன்னுக்கான விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காச்சும் சப்போஸ் அந்த குச்சியை பத்தின ரகசியம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் அது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிவைஸா இருந்துச்சுன்னா என்னோட பேஷண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. எஸ் பாரத், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் பாரத்.